இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நல்லக்கண்ணுவின் உடல் மக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நாளை பிற்பகல் 3 மணி வரை பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அஞ்சலிக்கு பிறகு மருத்துவக் கல்லூரியில் உடல் ஒப்படைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் மறைந்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நாளை பிற்பகல் 3 மணி வரை பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அஞ்சலிக்கு பிறகு மருத்துவக் கல்லூரியில் மறைந்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல் ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தியாகராய நகர் பாலன் இல்லத்தில் மறைந்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அஞ்சலிக்கு பிறகு மருத்துவக் கல்லூரியில் நாளை ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நல்லக்கண்ணுவின் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தியாகராய நகர் பாலன் இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிற மறைந்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தப்படுகிறது. அந்த பகுதிக்கு திமுக எம்பியும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவருமான கனிமொழி வருகை புரிந்திருக்கிறார். நல்லக்கண்ணுவின் உடலுக்கு அவர் அஞ்சலி செலுத்தி வருகிறார். தியாகராய நகர் பாலன் இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கும் மறைந்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கி வீரமணி, கனிமொழி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கும் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு ஏராளமான அரசியல் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள்.
தியாகராய நகர் பாலன்குளத்தில் வைக்கப்பட்டிருக்கும் மறைந்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு ஏராளமான தொண்டர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கே வீரமணி, மல்லை சத்யா உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தியாகராய நகர் பாலன்குளத்தில் வைக்கப்பட்டிருக்கும் மறைந்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு ஏராளமான தொண்டர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கே வீரமணி, கனிமொழி எம்பி, மல்லை சத்யா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினார்கள். அந்த காட்சிகளை பார்த்தோம். கம்யூனிஸ்ட் கட்சியினர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நல்லக்கண்ணுவின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. மறைந்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு ஏராளமான பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கே வீரமணி, கனிமொழி எம்பி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் மறைந்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். நாளை பிற்பகல் 3 மணி வரை பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அஞ்சலிக்கு பிறகு மருத்துவக் கல்லூரியில் உடல் ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.